Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2 la chapter 7 area la page number 151 la irka figure it out questions தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, previous வீடியோல page number 150 ல இருந்து figure it out questions பார்த்தோம். Question number 1 பார்த்தோம். இதுல வந்து from 2 onwards up to 6 questions. Okay, நம்ம வந்து பார்க்க போறோம். Question number 2 from page number 151. The figure shows a path, the shaded portion laid around the rectangular park EFGH. Okay, first வந்து இந்த figure பாருங்க. இதுல வந்து EFGH ன்றது வந்து it's a park. Okay, அத சுத்தி வந்து அவங்க வந்து ஒரு path போட்டிருக்காங்க. இந்த yellowல represent பண்ணிருக்காங்க இல்லையா? yellowன்றது it's a pathway. Okay, இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா what measurements do you need to find the area of the path? இப்போ இந்த பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள வந்து ஒரு பார்க் இருக்கு, EFGHன்னு ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்கு. அதை சுத்தி போட்டனால we got an outer rectangle also. ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிளும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ABCDன்ற அவுட்டர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ABCDன்ற இந்த ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள ஒரு பார்க் இருக்கு, கிரீன் கலர் பார்க் இருக்கு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி பாத். இந்த ஷேடட் போர்ஷனை அவங்க உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கிரீன் கலர் பார்க் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் த ஏரியா ஆஃப் தி ஷேடட் போர்ஷன். கரெக்ட், இதுதான் கான்செப்ட். அதாவது இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் இருந்து ஓகே, இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு அவங்க நேம் பண்ணிருக்காங்க ABCDன்ற அவுட்டர் ரெக்டாங்கிள் நேம் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளதான் வந்து இந்த இன்னர் ரெக்டாங்கிள் தட் இஸ் த பார்க் இருக்கு. த பார்க் இஸ் EFGH. ஓகேயா? சோ இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த இன்னர் ரெக்டாங்கிளை இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் தி ஏரியா ஆஃப் தி பாத். கரெக்டா? சோ ரெண்டுமே வந்து ரெக்டாங்கிள் தான். நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்றேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஐ ஆம் கோயிங் டு டேக் அவே தட். டேக் அவேனாலே நம்மளுக்கு என்ன இது? சப்ட்ராக்ஷன். ஓகே, சோ அவுட்டர் ரெக்டாங்கிள்ல இருந்து இன்னர் ரெக்டாங்கிள நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா we will get the area of the path. இந்த இடத்துல வெறுமனே அவுட்டர் ரெக்டாங்கிள் இருந்து இன்னர் ரெக்டாங்கிள சப்ட்ராக்ட் பண்றேன்னா நான் என்ன சொல்றேன்? ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஏரியா. கரெக்ட்? சோ ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் இருந்து ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள சப்ட்ராக்ட் பண்ணா ஐ வில் கெட் தி ஏரியா ஆஃப் தி பாத். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இப்ப என்ன கேக்குறாங்க, வாட் மெஷர்மெண்ட்ஸ் டு யூ நீட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பாத்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் இஸ் த ஏரியா ஆஃப் அவுட்டர் மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் இல்லையா? சோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வேணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்? இட் இஸ் லென்த் இன்டு பிரெத். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இட் இஸ் லென்த் இன்டு பிரெத். அப்போ என்னென்ன டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது? நம்மளுக்கு லென்த்தும் பிரெத்தும் தேவைப்படுது. கரெக்டா? length and breadth of the two rectangles தெரிஞ்சதுன்னா we will find out the area of the path. So questionக்கு நம்ம first answer பண்ணிடலாமா? What measurements do we need? We need to find the length and breadth of rectangles ABCD. ABCD is nothing but the outer rectangle and EFGH. EFGH என்றது என்னது? Inner rectangle or the park. ஓகே, EFGH ன்றது இந்த பார்க். அது ரெண்டுத்தோடைய லென்த்தும் பிரெத்தும் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get the area of the path. Okay, once you identify the length to be measured, assign possible values of your choice to these measurements and find the area of the path. Give a formula for the area. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்முலாவும் கொடுக்க சொல்றாங்க. பாத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு. An example of a formula is area of the rectangle வந்து length into width. அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் length into widthன்றது. நம்மளும் length into width தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலா எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், length into breadthன்னு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. There is a relationship between the area of EFGH, the path and the ABCD. ஓகே, அதுதான் வந்து நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாமா? வாட் மெஷர்மெண்ட்ஸ் டு வி நீடுக்கு நம்ம எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அசைன் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் டு தீஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா அவுட்டர் ரெக்டாங்கிள் ABCD எடுத்துக்கலாம்.
outer rectangle ABCD. இதுக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லென்த் பிரெத் ரெண்டு ரெக்டாங்கிளுக்குமே வேணும்னு நம்மள தான் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லென்த் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 10 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கிறேன். பிரெத் வந்து 8 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத் இல்லையா? ஸோ 10 into 8 is 80 meters square. இது வந்து for the outer rectangle. Next வந்து inner rectangle எடுக்கிறேன். Inner rectangle is nothing but the park. Inner rectangle வந்து EFGH. So inner rectangle ஓட measurements length வந்து 8 meters எடுத்துக்கிறேன். breadth வந்து இது வந்து நம்மளா அசைன் பண்றது தான். நீங்க இந்த வேல்யூஸ் தான் அசைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த வேல்யூஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வேல்யூஸ் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, பிரெத் வந்து நான் 6 மீட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப என்னோட ஏரியா என்ன? இட் இஸ் லென்த் இன்டூ பிரெத். அப்ப 8 into 6 இஸ் 48 மீட்டர் ஸ்கொயர். இப்ப ரெண்டுத்தோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஏரியா ஆஃப் தி பாத். ஏரியா ஆஃப் தி பாத் வந்து இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ABCD minus area of EFGH. ஓகே, ABCD யோட ஏரியா நம்மளுக்கு என்ன வந்தது? 80 வந்திருக்கு இல்லையா? 80 மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து எழுதிக்கலாம். 80 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் EFGH என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 48 வந்திருக்கு. ஸோ மைனஸ் 48 மீட்டர் ஸ்கொயர் which is equal to 32 மீட்டர் ஸ்கொயர். ஓகேயா? நம்மளா அசைன் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்ல வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இஃப் யூ நோ த ஃபார்முலா நீங்க வந்து ஈஸியா அதை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அவுட்டர் ஏரியா, அவுட்டர் ரெக்டாங்கிள் ஏரியா மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Assign possible values of your choice to these measurements and find the area of the path. Give formula for the area அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஜெனரலைஸ்டு ஃபார்முலான்னு ஒன்றும் போடல. எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஜெனரலைஸ்டு ஃபார்முலாக்கு என்ன பண்ணலாம்? அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு இன் பிளேஸ் ஆஃப் 10 மீட்டர்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? இது வந்து ஜெனரலைஸ்டு ஃபார்முலாக்கு எல்ன்னு எடுத்துக்க போறேன். கேபிட்டல் எல்ன்னு எடுத்துக்க போறேன். ஓகே, யூனிட்ஸ். அதே மாதிரி பிரெத் வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்க போறேன். B units. ஓகேவா? For the outer rectangle, the length and breadth is capital L and capital B respectively. Capital L and capital B. அப்ப ஏரியா என்னவா வரும்? It is L into B, which is LB. ஓகேவா? இது generalized formula for the outer rectangle. இப்ப inner rectangleக்கு என்ன பண்ண போறேன்? length வந்து எடுத்திருக்கேன் இல்லையா? இதை வந்து small L units எடுத்துக்க போறேன். இந்த outer இதுக்கு ஏரியா வந்து square units எழுதிக்கிறேன். ஓகே, this is small L units for the inner rectangle. Inner rectangle ஓட breadth என்னது? small b units. அப்ப ஏரியா என்ன வரும்? L into B or LB square units னு வரும். ஓகேவா? இப்ப ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுதலாம். ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ABCD minus ஏரியா ஆஃப் EFGH. So area of path is equal to capital LB minus small LB square units. ஓகேயா? இதுதான் வந்து ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா you can easily find out. So the area of the path is the area of the outer rectangle ABCD minus area of the inner rectangle EFGH to find out the area of the path. Is that clear? இதுல வந்து மொத்தம் இந்த கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 2ல வந்து மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ட். If the width of the path along each side is given, can you find its area? If not, what other measurements do you need? Okay, இந்த பார்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? width மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மளால ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? width of the path மட்டும் தெரிஞ்சதுன்னா இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விட்த்ன்றது இந்த ரெக்டாங்கிள்ஸோட பிரெத் கிடையாது. ஓகேவா? அதாவது வெர்டிக்கல் டைமென்ஷன் கிடையாது. ஓகேவா? விட்த்ன்னு அவங்க இந்த இடத்துல என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா the distance between the two rectangles. இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸுக்கும் நடுவுல இருக்கிற along all sides.
உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க விட்த்னு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இதை வந்து வெர்டிக்கல் டைமென்ஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து விட்த் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் நடுவுல இருக்கிற கேப் மட்டும் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால வந்து ஏரியாவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இஃப் த விட்த் ஆஃப் த பார்ட், இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லா சைட்லயுமே வந்து சேம் கேப் தான் இருக்கு அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஃப் த விட்த் ஆஃப் தி பாத் is uniform along each side, எல்லா சைட்லயும் வந்து அது யூனிஃபார்மா தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ஏரியாவை? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த விட்தை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ணி செகண்ட் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த லென்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் தெரியும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும் இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த். ஓகேவா? இந்த லென்த்தோட இந்த ரெண்டு கேப் இருக்கு இல்லையா, விட்த், இந்த ரெண்டு விட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு அவுட்டர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் தெரிஞ்சிடும் இல்லையா? சோ ஏதாவது ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மளால இந்த ஏரியா ஆஃப் தி பாத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன் ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னா அதோட வந்து இந்த விட்டையும் சேர்த்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ ஒன்லி வித்தை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஏரியா ஆஃப் தி பாத் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? we can find its area, நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். find its area, but we need the dimensions of any one of the two rectangles. ஏதாவது இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ல ஏதாவது ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த விட்டையும் அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸையும் வச்சு இன்னொரு ரெக்டாங்கிளோடைய டைமென்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்களே இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. வாட் அதர் மெஷர்மெண்ட்ஸ் டு யூ நீட்? we need the measurement of the any of the one rectangles. இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ்ல ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க? assign values of your choice to these measurements and find the area of the path ன்னு சொல்லிருக்காங்க. give a formula for the area using these measurements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா ஒன்னொன்னுத்துக்கும் எதுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னாலும் ஃபார்முலா டிரைவ் பண்ண சொன்னாங்க, இதுக்கும் ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களை அசைன் பண்ண சொல்ல மாட்டாங்க, அவங்களே வேல்யூஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம அசைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இல்ல, இதுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவும் நம்ம டிரைவ் பண்ணணும். ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, பிரேக் த பாத் இன்டு ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்தை வந்து ரெக்டாங்கிள்ஸ் அவங்க டிவைட் பண்ண சொல்றாங்க. நம்ம எப்படி இதை டிவைட் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா இது ஒரு ரெக்டாங்கிளா, அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள், கரெக்டா? இந்த கலர்லயே வரையறேன். இது ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள். மொத்தம் 4 ரெக்டாங்கிள்ஸ் வந்துருச்சா? இந்த 4 ரெக்டாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் தி பாத் கிடைச்சிடும். கரெக்டா? இப்போ வந்து நம்ம போடலாம், 1 by 1 போடலாம். இப்போ வந்து விட்த் நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்? 1 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, விட்த் இஸ் ஈக்குவல் டு W. விட்த்தை வந்து நான் டபிள்யூன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து 1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லா சைட்ஸும் வந்து யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, யூனிஃபார்ம் ஆன் ஆல் சைட்ஸ். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கும் உள்ள கேப் வந்து எல்லா சைட்ஸ்லயும் யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, சோ இன்னர் ரெக்டாங்கிள் லென்த் ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள்
ரெக்டாங்கிளுக்கு நான் இதை மாதிரி போடுறேன், நீங்க ஃபுல்லா எழுதுங்க. இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், எல்ன்னு தான் நம்ம எப்பயுமே எடுத்தோம். இதுக்கு முன்னாடி இதுலயும் எல்ன்னு தான் எடுத்தோம், இதுலயும் எல்ன்னு தான் எடுத்திருக்கோம். அவங்க அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க வேல்யூ, ஸோ நான் 8 மீட்டர்ஸ்னு அசைன் பண்ணியிருக்கிறேன். அப்ப இதோட பிரெத் என்னவா இருக்கும், இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத் இட் இஸ் ஸ்மால் பி. ஓகே, இதுல வந்து நான் அசைன் பண்ணியிருக்கிறது 6 மீட்டர்ஸ்னு அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் லென்த் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். கரெக்டா, length of the outer rectangle. Length of outer rectangle. லென்த்னா வந்து இந்த ஹரிசாண்டல் டைமென்ஷன் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே இருந்து இங்க வரைக்கும் நம்ம 8ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா லென்த் ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள் வந்து 8 மீட்டர்ஸ் இங்க போட்டிருக்கோம் இல்லையா. லென்த் ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள் இஸ் 8 மீட்டர்ஸ். கரெக்டா. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இங்கே இருந்து இங்க வரைக்கும், இல்ல இங்கே இருந்து இங்க வரைக்கும் 8 மீட்டர்ஸ்னா இதுக்கு நடுவுல இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் 8 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அதனால ஆல் த்ரூ அவுட் இந்த ஹரிசாண்டலா இருக்கிற லென்த் வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கும். ஸோ இது 8 மீட்டர்ஸ். விட்த் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1 மீட்டர்னு எடுத்திருக்கோம். கரெக்டா. ஸோ இந்த இடத்துல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இது வந்து 1 மீட்டர். அப்போ இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோடைய டைமென்ஷன் என்னவா இருக்கும், இதையும் 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 ஆட் பண்ணா நம்மளுக்கு அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் கிடைச்சணுமா. இதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த விட்டையும் இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த்தையும் இந்த அகைன் கேப் வருது இல்லையா இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ்க்கும், அந்த கேப் வந்து விட்த், அதையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் கிடைச்சிருமா. சோ என்னது இது, W பிளஸ் L பிளஸ் W. அதை வந்து இங்க எழுதிக்கலாம். ஓகே, W plus L plus W. W plus W 2Wவா. சோ நான் எப்படி எழுதிக்கிறேன், இதை L plus 2Wன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்ப லென்த் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் என்னது, ஸ்மால் L plus 2W. ஸ்மால் Lன்றது இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த், Wன்றது அந்த width, the distance, the gap between the two rectangles. ஓகே, நம்ம லென்த் எவ்வளோன்னு எடுத்திருந்தோம், 8ன்னு எடுத்திருந்தோம். பிளஸ் 2 இன்டூ விட்த் எவ்வளோ எடுத்திருந்தோம், 1ன்னு எடுத்திருந்தோம். ஸோ 8 பிளஸ் 2 into 1 is 2, 8 plus 2 is 10 meters. ஓகேவா. இப்ப length of the outer rectangle எனக்கு எவ்வளவு வந்திருக்கு, 10 மீட்டர்ஸ்னு வந்திருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து breadth கண்டுபிடிக்கலாம். breadthக்கும் இதே மெத்தட் தான். breadth of the outer rectangle. இப்ப breadthக்கு வருவோமா, width மாதிரியே தான் breadthம், length மாதிரியே தான் breadthம். ஓகே, இப்ப breadth of the outer rectangle நம்ம கண்டுபிடிக்கணும். breadthன்றது என்னது, இங்கே இருந்து இங்க வரைக்கும். ஓகே, சோ இந்த லென்த் தான், இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் breadth. இப்ப நமக்கு தெரியும் இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட breadth எவ்வளவு. இன்னர் ரெக்டாங்கிளோட breadth எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 6 மீட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா. சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 6 மீட்டர்ஸ். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ரெக்டாங்கிள்ஸ் என்னது, width. width வந்து ஆல் த்ரூ அவுட் நம்ம சேம் தான் எடுத்திருக்கிறோம். சோ இதுவும் 1, இதுவும் 1. கரெக்டா. இப்போ in place of 6 நான் என்ன போட போறேன், small b போட போறேன். small b is nothing but the breadth of the inner rectangle. அதே மாதிரி 1க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், Wன்னு போட போறேன் ரெண்டு இடத்துலயும். Wன்றது என்னது, it's nothing but the width. width இல்லனா the gap between the two rectangles. ஓகேவா. சோ இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஃபுல் breadth நான் ஆட் பண்ணணும்னா நான் என்னென்ன ஆட் பண்ணணும், breadthையும் widthையும் ஆட் பண்ணணும். கரெக்டா. அதை வந்து நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன், which is equal to width plus breadth plus width. width plus width வந்து 2 width, 2 times of width. so breadth plus 2 times of W. அப்படின்னு எனக்கு breadthோட இது வந்துருது. இப்ப வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. breadthோட வேல்யூ என்ன, 6. 6ஐயும் Bயையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 6 plus 2 into width வந்து நான் 1ன்னு எடுத்திருக்கேன். so 6 plus 2 into 1 is 2. 6 plus 2 is 8 meters. இப்ப நம்ம லென்த்தும் breadthும் கண்டுபிடிச்சிட்டோமா அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ்க்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆனா ஏரியா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட், பிரேக் த பாத் இன்டு ரெக்டாங்கிள்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை ரெக்டாங்கிள்ஸா 4 ரெக்டாங்கிள்ஸா நம்ம டிவைட் பண்ணிட்டோம். கரெக்டா. இந்த இடத்துல வந்து நான் அந்த ரெக்டாங்கிள்ஸை அகைன் டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இந்த டாப் ரெக்டாங்கிள். டாப் ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத் தெரியும். இது பாட்டம் ரெக்டாங்கிள், இதோட லென்த் பிரெத்தும் தெரியும். இது லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரெக்டாங்கிள், இது ரைட் சைட்ல இருக்கிற ரெக்டாங்கிள்.
ஓகே, இப்போ ஒன்னொன்னா நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் ரெக்டாங்கிளுக்கு பார்க்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரெக்டாங்கிள்ஸா டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த 4 ரெக்டாங்கிள்ஸையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஏரியா கிடைச்சிடும். ஓகே, இப்போ பிரேக்கிங் த பாத். பிரேக்கிங் த பாத் இன்டு ரெக்டாங்கிள். ஒவ்வொரு பாத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியா ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இப்ப லெஃப்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாமா? லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரெக்டாங்கிள். லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் என்ன வருது? இதோடைய லென்த் என்னது? லென்த் இஸ் நத்திங் பட் த விட்த். கரெக்டா? பிரெத்ன்றது என்னது? இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத். கரெக்டா? சோ ஃபார் த லெஃப்ட் ரெக்டாங்கிள் மட்டும் நான் இந்த இடத்துல வரையறேன் பாருங்க. இதுதான் வந்து லெஃப்ட் ரெக்டாங்கிள். ஓகே, இதுதான் வந்து இன்னர் ரெக்டாங்கிள், அதாவது கிரீன் கலர் ரெக்டாங்கிள் இது. ஓகேவா? அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. அப்ப அதோட டைமென்ஷன்ஸ் என்ன வரும்? இது வந்து இது இட் இஸ் நத்திங் பட் த விட்த், அதனால வந்து நான் இங்க W போட்டுக்கிறேன். இது வந்து இட் இஸ் நத்திங் பட் த பிரெத், அதனால B போட்டுக்கிறேன். சோ லெஃப்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன வரும்? ஏரியா வில் பி ஏரியா இஸ் ஈக்குவல் டு W இன்டு B, which is BW. இப்ப லெஃப்ட் ரெக்டாங்கிள் முடிஞ்சிருச்சா? இப்ப அதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். B யோட வேல்யூ என்னன்னு நம்ம எடுத்திருக்கிறோம்? 6ன்னு எடுத்திருக்கோம். W யோட வேல்யூ 1. So it will be 6 மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடிலாம் யூனிட்ஸ் போட்டிருக்கேனா? போட்டிருக்கேன். ஓகே, 6 மீட்டர் ஸ்கொயர் வந்து லெஃப்ட் ரெக்டாங்கிளோடைய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ரெக்டாங்கிளுக்கு வருவோம். திஸ் இஸ் ரைட் ரெக்டாங்கிள். இப்ப ரைட் ரெக்டாங்கிளோட பிக்சர் எப்படி இருக்கும்னா, அந்த இன்னர் ரெக்டாங்கிள் இருக்கா? திஸ் இஸ் இன்னர் ரெக்டாங்கிள். இந்த இன்னர் ரெக்டாங்கிளுக்கு ரைட் சைட்ல ஒரு இன்னர் ஸ்கொயருக்கு இன்னர் ரெக்டாங்கிள் தான். இன்னர் ரெக்டாங்கிளுக்கு ரைட் சைட்ல ஒரு ரெக்டாங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? அதோடைய டைமென்ஷன்ஸ் தான் நம்ம எழுத போறோம். அதுவும் வந்து சேம் தான். இது வந்து லென்த் வந்து W, பிரெத் வந்து சேம் as தி இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு BW தான் வரும் ரைட் ரெக்டாங்கிளுக்கும். RIGHT ரைட். இதோட ஏரியா என்ன வரும்? அதே BW தான் வரும், which is 6 into 1, 6 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இதையும் நான் வந்து இந்த இடத்துல கோடு போட்டு வச்சுக்கிறேன். இப்ப 2 ரெக்டாங்கிள் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம டாப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ டாப் ரெக்டாங்கிள் எப்படி வருதுன்னா, இப்ப இந்த பிக்சர் பாருங்க. இங்க மேல இருக்கிறதோட லென்த் வந்து லென்த் இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள். பிரெத்ன்றது இட்ஸ் நத்திங் பட் த விட்த். கரெக்டா? பிரெத் இஸ் நத்திங் பட் த விட்த். ஓகே, இப்போ இதுதான் வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. அவுட்டர் ரெக்டாங்கிள் ABCD. அவுட்டர் ரெக்டாங்கிள் ABCD இருக்கு. இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் ABCDக்குள்ளேயே தான் வந்து அந்த இது வருது, பாத் வருது. கரெக்டா? ஸோ அந்த பாத் எங்க வருது? இட் இஸ் ஹியர். இது எல்லோ கலர்ல வரைஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இதோட லென்த்தும் அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்தும் சேமா தான் இருக்கும். ஓகே, அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? L plus 2Wன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். விட்த் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் தான். அப்ப டாப் ரெக்டாங்கிளோடைய ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு L plus 2W இன்டு Wன்னு வரும். இந்த L plus 2W எங்க இருந்து வந்தது? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. L plus 2W எப்படி வந்ததுன்னு தெரியும். அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஓகேவா? இன்னர் ரெக்டாங்கிள் லென்த்தோட 2 times of width வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the length of the outer rectangle. ஸோ டாப் ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். லென்த் வந்து எவ்வளவு வந்தது நம்மளுக்கு? எவ்வளவு எடுத்திருந்தோம்? நம்ம 8ன்னு எடுத்திருந்தோம். ஓகே, 8 மீட்டர்ஸ் பிளஸ் 2 times of width வந்து 1ன்னு எடுத்திருந்தோம் into 1, which is equal to 8 plus 2 is 10 meter square. Okay, இப்ப நெக்ஸ்ட் பாட்டம் ரெக்டாங்கிள். டாப் ரெக்டாங்கிள் முடிஞ்சிருச்சு. இப்ப பாட்டம் ரெக்டாங்கிள். பாட்டம் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். பாட்டம் ரெக்டாங்கிளும் என்னது? அதே மாதிரி கீழே தான் வரும். இதுக்கு முன்னாடி பிக்சர் மாதிரியே தான் அது. ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிள் ABCD, அதுக்கு உள்ள வந்து இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து பாட்டம் ரெக்டாங்கிள். கரெக்டா? இதோட லென்த்தும் அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த்தும் சேம், which is L plus 2W. breadth என்னது? இட்ஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ரெக்டாங்கிள்ஸ், which is W, அதாவது width. ஸோ அதே ஃபார்முலா தான் L plus 2W
இன்டூ டபிள்யூ. வேல்யூஸ்லாம் சேமா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 மீட்டர் ஸ்கொயரே தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டாப் ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, லெஃப்ட் ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, ரைட் ரெக்டாங்கிளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் தி பாத் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் தி பாத், ஓகே, ஏரியா ஆஃப் தி பாத் is equal to area of top plus bottom plus left plus right. ஓகே, ரைட்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல. plus right rectangle. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு லெஃப்ட் எவ்வளவு வந்தது? 6 மீட்டர் ஸ்கொயர் வந்தது. ஓகே, 6 மீட்டர் ஸ்கொயர் பிளஸ் டாப் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் டாப் எழுதிக்கலாம். டாப் எவ்வளவு வந்தது? 10 மீட்டர் ஸ்கொயர் பிளஸ் பாட்டம் 10 மீட்டர் ஸ்கொயர் பிளஸ் லெஃப்ட் 6 and then right 6 மீட்டர் ஸ்கொயர் வந்தது. So 10 plus 10 is 20, 20 plus 6 is 26, 26 plus 6 32 meter square. So the area of the path வந்து 32 meter square னு வரும். இதுக்கு வந்து அவங்க ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெனரலைஸ்டு ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க பாருங்க. கிவ் அ ஃபார்முலா ஃபார் த ஏரியா யூசிங் தீஸ் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா? ஸோ ஜெனரலைஸ்டு ஃபார்முலா, ஜெனரலைஸ்டு ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி சம்முக்கும் வந்து நம்ம ஜெனரலைஸ்டு ஃபார்முலா எழுதியிருந்தோம். ஓகேவா? ஸோ ஜெனரலைஸ்டு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஜெனரலைஸ்டு ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் த 4 ரெக்டாங்கிள்ஸ். சம் ஆஃப் த 4 ரெக்டாங்கிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ரெக்டாங்கிள் அண்ட் லெஃப்ட் ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம். லெஃப்ட் ரெக்டாங்கிளுக்கு என்ன வந்தது? பிடபிள்யூ வந்தது. ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் பிடபிள்யூன்னு வந்தது. அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் BW plus BW. இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். நெக்ஸ்ட் எழுத போறது வந்து டாப். டாப்போடது என்ன வந்தது? L plus 2W into Wன்னு வந்தது. அதை எழுதிக்கலாம். L plus 2W into W plus இது வந்து டாப். பாட்டமும் அதே தான் வந்து L plus 2W into Wன்னு வந்தது. இது பாட்டம். ஓகே, so BW plus BW is 2BW plus L plus 2W into W plus L plus 2W into Wன்றது நம்ம எப்படி எழுதலாம்? 2 times of எழுதலாம். ரெண்டுமே சேமா தானே இருக்கு. அதனால 2 times of L plus 2W into Wன்னு இருக்கு. இப்போ இந்த W நான் இந்த இடத்துல தூக்கி போட்டுக்க போறேன். ஓகே, எல்லாமே சேம் தான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆர்டர் கேன் பி சேஞ்ச். அதனால plus 2W into L plus 2Wன்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலயுமே வந்து 2W இருக்கா? காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியே நம்ம போட்டுறணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலயும் 2வும் Wவும் இருக்கு, இதுலயும் 2வும் Wவும் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை காமனா நம்ம வெளியே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வரும்? 2Wவை நான் காமனா வெளியே எடுத்துட்டேன். அப்ப மீதி இருக்கிறது என்ன? இந்த இடத்துல B மட்டும் மீதி இருக்குது. கரெக்டா? சோ B எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். பிளஸ் இங்க இருந்து 2W எடுத்துட்டோமா? மீதி என்ன இருக்குது? L plus 2Wன்னு இருக்கு. சோ L plus 2W. புரிஞ்சுதா? அப்ப நம்மளுக்கு ஃபைனலா என்ன ஃபார்முலா வருது? 2W into ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், L plus B plus 2W அப்படின்னு வருது. So my formula is 2W into area of the path. Area of the path is 2W into L plus B plus 2Wன்றதான் என்னோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஏரியா ஆஃப் தி பாத் if the width and the inner dimensions of the rectangle is given. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இஸ் தட் கிளியர்? இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம். Third subdivision. Does the area of the path change when the outer rectangle is moved while keeping the inner rectangular part EFGH inside it as shown? ஓகே, மொத்தம் 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னர் ரெக்டாங்கிளை அப்படியே வச்சுட்டு அவுட்டர் ரெக்டாங்கிளை மட்டும் மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இப்படி மூவ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சேஞ்ச் ஆகுமா? அதோட ஏரியா ஆஃப் தி பாத் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, த கொஸ்டின் இஸ் ஏரியா ஆஃப் தி பாத் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க.
ஏரியா ஆஃப் தி பாத் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள் தான் ஏரியா ஆஃப் தி பாத் இல்லையா? ஸோ இது எங்க பொசிஷன் ஆயிருந்தாலும் ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிளும் இன்னர் ரெக்டாங்கிளும் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் ஏரியா ஆஃப் தி பாத் சேஞ்ச் ஆகாது இல்லையா? அதுதான் வந்து ஆன்சர். No, the area of the path does not change. Does not change. Reason enna? Because area of the path depends on only the one வந்து area of the outer rectangle, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிள். இது ரெண்டும் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் ஏரியா ஆஃப் த பாத் சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் அவங்க மூவ் மட்டும் தான் பண்றாங்க. அதாவது விட்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. விட்த் சேஞ்ச் ஆனாலும் இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து யூனிஃபார்மா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து விட்த் வந்து யூனிஃபார்மா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமாயிடுது, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க கம்மியாயிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல கம்மியா இருக்கு, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இங்க அதிகமாயிடுது. அதே தான் இந்த இடத்துலயும் கரெக்டா காம்பன்சேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. மீனிங் என்னன்னா அந்த ஏரியா ஆஃப் த டூ ரெக்டாங்கிள்ஸ், அவுட்டர் ரெக்டாங்கிளும் இன்னர் ரெக்டாங்கிளும் சேஞ்சே ஆகல அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த பாத் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ரெக்டாங்கிளும் ஏரியா ஆஃப் தி இன்னர் ரெக்டாங்கிளும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால அந்த அதோடைய பிளேஸ்மெண்ட் மாறினாலும் அதுங்களோட டைமென்ஷன்ஸ், இந்த ஏரியா ஆஃப் தி அவுட்டர் அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் வந்து மாறல இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ்க்கும். அதனால ஏரியா ஆஃப் தி பாத் வில் நாட் சேஞ்ச். இஸ் தட் கிளியர்? மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து கிராஸ் பாத் ரிலேட்டடா. இதுக்கு முன்னாடி படிச்சது வந்து ஒரு ரெக்டாங்கிள்குள்ள இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு படிச்சோம். இது வந்து கிராஸ் பாத், ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத். த ஃபிகர் ஷோஸ் அ பிளாட் வித் சைட்ஸ் 14 meters and 12 meters and with a cross path. What other measurements do we need to find the area of the cross path? இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கரெக்டா? ஸோ இந்த ரெக்டாங்கிளோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைமென்ஷன்ஸ்னா லென்த் வந்து 14 meters, அதுக்கப்புறம் பிரெத் வந்து 12 meters. இட்ஸ் அ ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வாட் அதர் மெஷர்மெண்ட்ஸ் டு வி நீட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத். கிராஸ் பாத்னா இந்த பிளஸ் சைன் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கிராஸ் பாத்தோடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து நம்ம 7th படிச்சிருக்கோம். ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேற என்ன மெஷர்மெண்ட் வேணும்? வெறும் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கிராஸ் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதாவது இதோடைய விட்த் தெரியணும். கரெக்டா? விட்த் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஃபர்தரா வந்து அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட விட்த்தும் தெரியணும், இதோட விட்த்தும் தெரியணும் இல்லையா? இந்த ரெண்டு விட்த்தும் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம வந்து இந்த ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த நடுவுல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால என்ன அர்த்தம்னா இந்த விட்த்தும் மோஸ்ட்லி சேமா இருக்கும்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்கொயர் இருக்கிறனால இந்த ரெண்டு விட்த்தும் சேமா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் லென்த் ஆஃப் த பாத்தோம். கரெக்டா? இதோடைய ஹரிசாண்டல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பாத்தோட ஹரிசாண்டல் டைமென்ஷனும் இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் சேமா தான் இருக்கு. அதனால நம்ம லென்த் ஆஃப் த பாத்னே எழுதிக்கலாம். ஓகே, லென்த் ஆஃப் த பாத் இஸ் ஈக்குவல் டு 14 meters. பிரெத் எவ்வளோ? 12 meters. ஓகேவா? இப்போ விட்த்னா என்ன? அந்த பாத் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள கேப், இதுதான் வந்து விட்த். கரெக்டா? ஸோ விட்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 2 metersன்னு எடுத்துக்கலாம். விட்த் வந்து நம்ம 2 metersன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஒன்று மேல ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் வந்து நான் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இது வந்து வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது இல்லை? சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது. உங்களுக்கு கிரீன் ரெக்டாங்கிளும் இந்த இடத்துல இருக்கு, ப்ளூ ரெக்டாங்கிளும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா?
கிரீனும் இருக்கு ப்ளூவும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் நம்ம ஆட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப தப்பு தானே, அது ஒரு தடவை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன் 2 டைம்ஸ் நம்ம ஆட் பண்றோம்? ஸோ என்ன பண்ணணும், அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் இருக்குல்ல மிடில்ல, அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இஸ் தட் கிளியர்? ஓவர்லாப்பிங் ஸ்கொயரை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஓவர்லாப்பிங் ஸ்கொயரை நம்ம 2 டைம்ஸ் ஆட் பண்றோம், அதனால. ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹரிசாண்டல் பாத்துக்குரிய ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் தி ஹரிசாண்டல் பாத். ஹரிசாண்டல் பாத்னா நம்ம லென்த் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஹரிசாண்டல் பாத்தோட டயக்ராம் வரைஞ்சிடுறேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹரிசாண்டல் பாத். இதோட லென்த் என்னவா இருக்கும், நம்ம எல்ன்னு வச்சுக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர்ஸ். அப்புறம் இந்த இது வந்து பிரெத் கிடையாது, திஸ் இஸ் விட்த். விட்த் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்ஸ். ஓகே, அப்போ ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 14 இன்டூ 2 அப்படின்ட்டு. ஸோ ஏரியா ஆஃப் தி ஹரிசாண்டல் பாத் என்னது, 14 இன்டூ 2 which is 28 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஹரிசாண்டல் பாத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து வெர்டிக்கல் பாத்துக்கு கண்டுபிடிக்கணுமா? இப்போ வெர்டிக்கல் பாத்தோட டயக்ராம் வரைஞ்சிடுறேன். ஸோ இது வந்து வெர்டிக்கல் பாத்தோட டயக்ராம். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் அந்த ரெக்டாங்கிளோடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் சேம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் நத்திங் பட் த பிரெத். பிரெத் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அவங்க, 12 மீட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த அந்த கிராஸ் பாத்தோடைய விட்த், அது வந்து எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ இட் இஸ் த விட்த் இஸ் ஈக்குவல் டு நம்ம 2 மீட்டர்ஸ்னு எடுத்திருக்கோம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏரியா ஆஃப் தி வெர்டிக்கல் பாத். Area of the vertical part என்ன, it is 2 into 12 which is 24 meter square. Correct? So this is area of the vertical path. Next, area of the cross path வந்து நம்ம subtract பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. So I'm sorry, area of the and the central square. Area of the central square நம்ம subtract பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். So the area of the central square. இதோட diagram என்ன வரும், all sides உங்களுக்கு W தான் வரும். இங்கேயும் W, இங்கேயும் W, இங்கேயும் W, எல்லாமே எவ்வளோ 2. So 2 into 2 is equal to 4 meter square. Correct? In case வந்து உங்களுக்கு அந்த width வந்து மாறுது அப்படின்னா வந்து நீங்க W1 W2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி நடுவில் வந்து ஸ்கொயர் தான் ஃபார்ம் ஆகும். நடுவில் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க வந்து W1 W2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஆல் த்ரூ W வேல்யூ சேம் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத் என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் பிளஸ் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஓவர்லாப்பிங் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு 28 மீட்டர் ஸ்கொயர் வந்தது. ஏரியா ஆஃப் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் வந்து ஈக்குவல் டு 2 டைம்ஸ் போட்டுருக்கு. ஏரியா ஆஃப் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் வந்து 24 மீட்டர் ஸ்கொயர் வந்தது. அதுக்கப்புறம் ஓவர்லாப்பிங் ஸ்கொயர் எவ்வளோ வந்தது, 4 மீட்டர் ஸ்கொயர் வந்தது. ஓகே, ஃபைனலாக என்ன வருது, 24ல இருந்து 4 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 வரும், 20 வரும். 24 minus 4 is 20, 28 plus 20 வந்து 48 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ the ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 48 மீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா கேட்குறாங்களா, ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா எழுதிடுவோமா? ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் தி ஹரிசாண்டல் பாத். ஹரிசாண்டல் பாத் என்னது, இட் இஸ் நத்திங் பட் தி லென்த் இல்லையா, நத்திங் பட் தி லென்த். லென்த் இன்டு விட்த். அதே மாதிரி வெர்டிக்கல் பாத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பிரெத் இன்டு விட்த். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் விட்த் இன்டு விட்த். இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா, எல் இன்டு டபிள்யூ பிளஸ் பி இன்டு டபிள்யூ மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர். ஓகேவா, இதே வந்து உங்களுக்கு டபிள்யூ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எல் இன்டு W1 பிளஸ் பி இன்டு W2 மைனஸ் W1 இன்டு W2ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஆனால் ஜென்ரலாக வந்து அதோட வேல்யூ வந்து பெருசாக வந்து W1 W2 வந்து சேமாக தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் தான் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ த ஃபார்முலா இஸ் LW plus BW minus W square. இந்த ஃபார்முலாவும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபார்முலாஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக சம்ஸ் கொடுக்கும் போது உங்களால் போட முடியும். இஸ் தட் கிளியர்?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, அவுட்டர் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் தி பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அவுட்டர் ரெக்டாங்கிள் அண்ட் இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னது, இட் இஸ் அவுட்டர் ரெக்டாங்கிள் ஏரியா மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா விச் இஸ் கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு டைமென்ஷன் கொடுக்கல, ஏதோ ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் கொடுக்கல, ஆனால் விட்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி பாத் வென் த இன்சைட் டைமென்ஷன், அதாவது இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் விட்த்து கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஃபார்முலா என்ன வந்தது நம்மளுக்கு, 2w இன்டூ எல் பிளஸ் பி பிளஸ் 2wன்னு வந்தது. இதே இன்னர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் கொடுக்காம அவுட்டர் ரெக்டாங்கிள் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா அதே ஃபார்முலா தான் 2w இன்டூ எல் பிளஸ் பி. எல்ன்றது இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எல் கேபிட்டல் பி யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அவுட்டர் ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்ன வருது, மைனஸ் 2w இன் பிளேஸ் ஆஃப் பிளஸ் 2w என்ன வருது, மைனஸ் 2w. ஏன் மைனஸ் 2w வருது, இப்போ சப்போஸ் இதுதான் வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள், இதோடைய டைமென்ஷன்ஸ் வந்து கேபிட்டல் எல் கேபிட்டல் பி, அதுக்குள்ள இன்னர் ரெக்டாங்கிள் இருக்கு, அது வந்து அதுக்கும் அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கும் இன்னர் ரெக்டாங்கிளுக்கும் உள்ள கேப் வந்து w. ஆல் த்ரூ அவுட் வந்து நம்மளுக்கு டபிள்யூவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் என்ன பண்ணணும், நம்ம இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள்ல இருந்து இந்த ரெண்டு டபிள்யூவையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா இது கம்மியா இருக்கு. ஓகேவா, இது வேணும்னா இதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த லென்த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், மீனிங் இந்த விட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த விட்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து, இந்த டோட்டல் லென்த்ல இருந்து. டோட்டல் லென்த்ல இருந்து இந்த ரெண்டு டபிள்யூவையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணனா என்னோட லென்த் என்னவா வரும், இட் இஸ் ஸ்மாலர் லென்த். கரெக்டா, ஏன்னா இன்னர் ரெக்டாங்கிளோடைய ஸ்மாலர் லென்த்தை வந்து நம்ம வந்து ஸ்மால் எல்லுன்னு தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் மைனஸ் 2w. ஏன்னா இந்த ரெண்டு டபிள்யூவையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எனக்கு இன்னர் லென்த் கிடைச்சிரும். அதே மாதிரி இன்னர் பிரெத்துக்கு என்ன பண்ணணும், நான் இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்துல இருந்து இந்த ரெண்டு விட்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டு மைனஸ் டபிள்யூன்னு வரனால இந்த இடத்துல ஐ மீன் மைனஸ் 2w வரனால இந்த இடத்துல மைனஸ் 2wன்னு வருது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இன்சைட் ரெக்டாங்கிள் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவுட்டர் ரெக்டாங்கிள் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அக்கார்டிங்லி நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஏரியா ஆஃப் தி பாத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டா, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி கிராஸ் பாத், இதுவும் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம், விச் இஸ் LW1 பிளஸ் BW2 மைனஸ் W1W2. விட்த் வந்து உங்களுக்கு சேமா இல்லைன்னா W1 W2 யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் W1ம் W2ம் சேம் வேல்யூ இருந்ததுன்னா உங்க ஃபார்முலா என்ன ஆகும், LW பிளஸ் BW மைனஸ் W ஸ்கொயர்னு மாறும். ஓகே, மோஸ்ட்லி வந்து விட்த் வந்து எல்லா ஆல் த்ரூ அவுட் வந்து சேமா தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃபார்முலா இருக்கும்போது W ஸ்கொயர்னு காமனாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். இஸ் தட் கிளியர்? Next question number 4 from page number 152. Find the area of the spiral tube shown in the figure. The tube has the same width throughout. Width வந்து same தான் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, width வந்து 1 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 யூனிட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம NCERT புக்லயே இருக்கு. தட்ஸ் அ வெரி குட் திங். இப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. there are many ways of finding the area. here is one method. ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பென்ட் டியூபோட ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு, ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு. அதை வந்து இப்போ இப்படி நிமித்திட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிளா வருது. ஓகேவா, இந்த ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிளும் இதுவும் ஏரியா வந்து சேம்னு சொல்றாங்க. வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் டியூப் இஃப் இட் இஸ் டு ஹேவ் த சேம் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. as the bent tube on the left. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற பென்ட் டியூப் இந்த ஸ்ட்ரெயிட் டியூபுக்கும் ஏரியா வந்து சேம் தான் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் டியூபோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் இதோட ஏரியாவை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து ஒரு ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் இருக்கு, வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் இருக்கு. இதோட விட்த் வந்து விட்த் ஆஃப் த டியூப் வந்து 1 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து 2 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறேன். வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் அண்ட் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள்னு 2 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டேன்னா இந்த ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷன்ஸ் வந்து அன்அஃபெக்டடா இருக்கு. கரெக்டா, இதோட லென்த் வந்து 5 யூனிட், இதோட பிரெத் வந்து 1 யூனிட். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து அன்அஃபெக்டடா இருக்கு. ஆனா இந்த வெர்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோடைய டோட்டல் பிரெத், ஓகே, வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து 5 யூனிட்ஸ், அதுல இருந்து 1 யூனிட் இந்த ஹரிசாண்டல் ரெக்டாங்கிளுக்கு கொடுத்துருச்சா.
அப்ப 1 வந்து கம்மியா இருக்கும், 1 வந்து கம்மியா இருக்கும். அப்ப 5 minus 1 is equal to 4 units தான் இருக்கும் இதோட breadth. இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட breadth வந்து 4 units தான் இருக்கும். லென்த் வந்து சேம் 1 யூனிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஏரியா வந்து இந்த ரெண்டுத்தோட ஏரியாவையும் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் ஏரியாவையும் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the total area. கரெக்டா? So total area is equal to vertical, V stands for vertical rectangle ஓட ஏரியாவையும் horizontal rectangle ஏரியாவையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து நான் horizontal rectangle ஓட ஏரியா கண்டுபிடிக்க போறேன், which is 5 into 1 5 square units னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள். இப்ப கண்டுபிடிச்சது ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள். அடுத்தது வந்து நான் இப்ப வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ வெர்டிக்கல் ரெக்டாங்கிளோட ஏரியா இஸ், அதாவது ஒரு யூனிட்டை வந்து அது வந்து ஹரிசாண்டலுக்கு கொடுத்தனால இப்ப வந்து நம்மளுக்கு 4 யூனிட்ஸ் தான் இருக்கு அதோட பிரெத். லென்த் வந்து 1 into 4 which is equal to 4 square units. அப்போ இந்த பென்ட் டியூபோட டோட்டல் ஏரியா என்னது? டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5 plus 4 is equal to 9 square units. இதோட ஏரியா வந்து 9 square units. ஓகேவா? சோ இந்த பென்ட் டியூபோட ஏரியாவும் இந்த ஸ்ட்ரெயிட் டியூபோட ஏரியாவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் டியூபோட ஏரியா எவ்வளோ? 9 square units. இதோடைய லென்த் எவ்வளோ? லென்த் இஸ் நத்திங் பட் த width of the tube. So the length is 1 unit. அப்போ இதோட பிரெத் தான் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. இதோட பிரெத், அதாவது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டைமென்ஷன். சோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒன்னு தெரியாதது கேட்டாங்கன்னா இட் இஸ் ஏரியா பை த அதர் யூனிட், அதர் டைமென்ஷன், which is a by l. 9 by 1 is 9. So the breadth is 9 units. ஓகேவா? இதுலயும் நம்ம லென்த் பார்த்தோம்னா 5 plus 4 is equal to 9 தான் வருது. இதுலயும் லென்த் பார்த்தோம்னா நம்மளுக்கு 9 யூனிட்ஸ் தான் வருது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி அந்த 1 யூனிட் அது சாக்ரிஃபைஸ் பண்ணுது இல்லையா, அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கான்செப்ட தான் இந்த ஸ்பைரல் டியூப்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are starting off with the top horizontal rectangle. இந்த டாப் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள்ல நான் இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இங்க ஒரு லைன் வரைஞ்சனா இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிள் இது பெண்ட் ஆனாலும் ஓகே, இந்த இடத்துல வந்து எந்த டைமென்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகல. சேம் ஆஸ் இந்த ப்ரீவியஸா நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல ஒரு பெண்ட் ரெக்டாங்கிளுக்கு, அந்த மாதிரியே இந்த இடத்துலயும் சேஞ்சஸ் ஒண்ணுமே ஆகல. அதனால இது 20 by 1 ரெக்டாங்கிள் தான். 20 by 1 என்ன? 20 வந்து லென்த், 1 வந்து இட் இஸ் த பிரெத். ஓகே, ஆனா இங்க அது என்ன பண்ணிருக்கு, இந்த நெக்ஸ்ட் வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிள்ட்ட இருந்து 1 யூனிட் அது எடுத்துக்கிச்சு. மீனிங் இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் 20, டோட்டல் லென்த் வந்து 20, அதுல வந்து இந்த 1 யூனிட் இருக்கு பாத்தீங்களா அந்த விட்டு, அதை வந்து இது சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். அப்ப என்ன பண்ணணும்? -1 பண்ணிடணும். 20 - 1 பண்ணிடணும். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் இது வரைக்கும் இருக்கா, அப்போ இந்த டோட்டல் 20 இருக்குல்ல, இந்த டோட்டல் 20ல இப்ப நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் என்ன பண்ணிருக்கு, இந்த ரெக்டாங்கிள் இந்த டோட்டல் 20ல இருந்து இதுவும் வந்து அந்த ஒரு யூனிட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் -1. இதேதான் வந்து ஆல் த்ரூ அவுட் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள தவிர மத்த எல்லா ரெக்டாங்கிள்ஸும் என்ன பண்ணுது, 1 யூனிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுது. கரெக்டா? சோ இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, இது இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, சோ இந்த இடத்துல காம்பன்சேட் பண்ணிடுது. இப்ப இந்த ரெக்டாங்கிள் இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறத இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. சோ அதே மாதிரி ஆல் த்ரூ அவுட் நடக்குது. ஓகேவா? ஆல் த்ரூ அவுட் நடக்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள தவிர மத்த எல்லாத்துக்கும் -1 பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? So it is 20 - 1, இந்த இடத்துலயும் 20 - 1, 15 - 1, again 15 - 1, 10 - 1, இந்த இடத்துலயும் 10 - 1, இங்க 5 - 1, இங்க 5 - 1. அந்த மாதிரி ஆல் த்ரூ அவுட் நம்ம என்ன பண்றோம், -1 பண்றோம். எதுக்காக -1 பண்றோம்னு இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. சோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம்னா இட் வில் பி லைக் இந்த பெண்ட் ஆனது எல்லாத்தையுமே நிமித்திட்டு உங்களுக்கு ஒரு லாங்கா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஃபைனலா இந்த ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த பெண்ட் பண்ணதை நிமித்துனா நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் வந்து அதே மாதிரி ஒரு லாங் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட விட்த் வந்து 1 யூனிட், லென்த் வந்து சம் ஆஃப் ஆல் த யூனிட். சம் ஆஃப் ஆல் த யூனிட்ஸ்னா ஆஃப்டர் சப்ட்ராக்டிங் 1 ஃப்ரம் தி டைமென்ஷன்ஸ். கரெக்டா? இப்ப நம்ம இதோடைய டோட்டல் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ த டோட்டல் லென்த் இஸ்
for the spiral tube. For the spiral tube, total length கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் லென்த்துக்கு என்ன பண்ணணும், the sum of all the lengths இல்லையா. இது ஃபைனலா நம்மளுக்கு ஒரு லாங் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இந்த பெண்டா இருக்கிறதுலாம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா அப்படியே போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் லென்த்தை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கணும், which is 20 பிளஸ் செகண்ட் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 20. நம்ம போட்டதெல்லாம் வந்து நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்பதான் நம்ம எதையாவது திருப்பி ரிப்பீட்டும் பண்ண மாட்டோம், இல்ல மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். ஸோ இதை வந்து நம்ம போட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது 20 minus 1. இதை நெக்ஸ்ட் எழுதிக்கலாம், which is 20 minus 1 is 19 பிளஸ் இப்ப நெக்ஸ்ட் என்ன போட போறோம், அடுத்த 20 minus 1 போட போறோம். டிக் பண்ணிக்கிட்டு நம்ம போடலாம். 20 minus 1 which is 19 again பிளஸ் நெக்ஸ்ட் என்னது 15 minus 1, அதையும் போட்டுடலாம். 15 minus 1 எவ்வளோ, 14. நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் 15 minus 1 again 14 plus நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 10 இருக்கு. 10 minus 1 is 9 plus 9 plus again வந்து இன்னொரு 10 இருக்கு. 10 minus 1 is 9 again plus 9 plus 5 minus 1. 5 minus 1 is 4 plus இன்னொரு 5 minus 1 is 4. ஓகேவா. சோ இது எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கணும். இந்த டோட்டல் லென்த் கண்டுபிடிச்சாலே டைரக்டா வந்து கண்டுபிடிச்சலாம். சச் a சிம்பிள் கொஸ்டின் இது. இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா. இத மாதிரி வந்து அப்பப்ப டிக் போட்டுக்கோங்க. நீங்க ஒரு வேல்யூவை என்டர் பண்றீங்கன்னா உடனே டிக் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து எந்த லென்த்தும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம டோட்டல் லென்த் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 20 plus 19 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா we will get 112 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது லென்த், அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடையாது, ஒன்லி யூனிட்ஸ் தான் எழுதிக்கணும். ஓகேவா. என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்ன்றது முக்கியம். லென்த்ன்றது இட் இஸ் 1 dimensional, so it is 112 யூனிட்ஸ். இப்ப லென்த் கண்டுபிடிச்சாச்சா. இதோட விட்த் எவ்வளோ, 1 யூனிட் ஆல் த்ரூ அவுட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிளா மாறிடுச்சு. இந்த ஸ்பைரல் டியூப், இந்த பெண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணோனே இது ஒரு லாங் டியூபா மாறிடுச்சு. இதோட டைமென்ஷன் என்னன்னா இட் இஸ் 112 யூனிட்ஸ் பை 1 யூனிட். அப்ப இதோட ஏரியாவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ ஏரியா ஆஃப் தி ஸ்பைரல் டியூப் is equal to 1 into 112 units, which is equal to 112 square units. இது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ட் டியூபை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணா உங்களுக்கு என்ன ஏரியா வருது, என்ன லென்த் வருது, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர இந்த ஹரிசான்டல் ரெக்டாங்கிள் டாப்ல இருக்கு இல்லையா, அந்த ஹரிசான்டல் ரெக்டாங்கிள் அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். மற்ற எல்லாத்துலயும் -1 -1 -1 -1 பண்ணிட்டோம்னா we will get the length so easily. லென்த் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து என்ன ஆயிடுது, அந்த ஸ்பைரல் டியூப்ன்றது இட்ஸ் a straightened tube ஆயிடுது. அப்ப straightened tube கான்செப்டை வச்சுட்டு straightened tube is nothing but it is a rectangle. ரெக்டாங்கிளுக்கு லென்த் பிரெத் வச்சு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் தி ஸ்பைரல் டியூப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இட் இஸ் that easy. Moving on to the next question. Question number 5 from page number 152. In this figure, if the side length of the square is doubled, okay, square oda side length வந்து double பண்ணா what is the increase in the area of the region 1, 2 and 3 give reasons ன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். சைடை வந்து டபுள் பண்ணோம்னா ஏரியா வில் இன்க்ரீஸ் பை 4 times அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து இப்ப இதுக்கு அப்ளிகபிளா இருக்கா? நார்மலா வந்து நம்ம படிச்சிருக்கோம். இதை வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு அதே தான் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, பட் யூ நோ த கான்செப்ட். சைடை வந்து டபுள் ஆக்கணும்னா ஏரியா வந்து இட் வில் பி 4 times அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சது. ஓகே, இப்ப வந்து இது வந்து ரீஜன் 1, ரீஜன் 2, ரீஜன் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்கொயர் வரைஞ்சுக்கலாம். ஓகே, இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயரை நம்ம வரைஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை தான் நான் இப்ப வரைகிறேன். இதோட சைட் லென்த் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆல் சைட்ஸ் வந்து ஏ. இங்கேயும் அதே தான் நான் போட போறேன், ஏ ஆல் த சைட்ஸ். ஓகே, ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ யூனிட்ஸ். அப்ப இதோட ஏரியா என்னவா இருக்கும், இட் இஸ் ஏ ஸ்கொயர்.
a square square units. ஓகேவா? இப்போ இத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஹாஃபா பிரிக்கிறேன். 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா நான் பிரிச்சுட்டேன். ஓகே, மேல் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஓகே, இத மாதிரி நான் 2 ஹாஃப்ஸா பிரிக்கும் போது ஏரியாவும் என்ன ஆகும், ரெண்டா பிரியும் இல்லையா? அப்போ திஸ் பிகம்ஸ் தி தேர்ட் ரீஜியனா? இது தேர்ட் ரீஜன் அதானே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்ட் ரீஜன். இப்ப தேர்ட் ரீஜனோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ ரீஜியன் 3 ஓட ஏரியா என்னவா இருக்கும்? It is half of the area, the area of the full square. Full square ஓட ஏரியாவை நம்ம 2 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். அதனால இது என்ன ஆகும், a square by 2 a square by 2 னு டிவைட் ஆயிடும். அப்போ இந்த ரீஜன் 3 ஓட ஏரியா என்னது, a square by 2. 2 பார்ட்ஸா டிவைட் பண்ண உடனே இந்த ஏரியா என்ன ஆகுது, a square by 2. இந்த பார்ட் வந்து ஒரு a square by 2 னு ஆகுது. இது புரிஞ்சிருச்சா? சோ ரீஜன் 3 ஓட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரீஜன் 1 and 2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இதே ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன், 2 பார்ட்ஸா பிரிச்சேன் இல்லையா? 2 பார்ட்ஸா பிரிச்சு அதோட ஏரியா என்ன வந்தது, a square by 2 a square by 2 னு வருது. இந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஹாஃப நான் இன்னும் ஒரு 2 பார்ட்ஸா பிரிக்க போறேன். சோ அதுவும் வந்து ஹாஃப் ஹாஃபா பிரியுமா? அப்ப ரீஜன் 1 ரீஜன் 2 என்ன ஆகும், ரீஜன் இதுதான் வந்து ரீஜன் 1, இது வந்து ரீஜன் 2 இல்லையா? அப்படிதானே கொடுத்துருக்காங்க. எஸ், ரீஜன் 1 ரீஜன் 2. இப்ப ரீஜன் 1 என்ன ஆகும், half of the a square by 2 இல்லையா? சோ இந்த ஃபுல் பார்ட் a ஸ்கொயர்னா ரீஜன் 1 ஓடது என்னது, அந்த a square by 2ல பாதின்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம், ஈக்குவலா டிவைட் ஆகுது. அப்ப half of a square by 2 நம்ம எப்படி எழுதுவோம், half into a square by 2 னு எழுதுவோம். halfனா என்ன அர்த்தம், இன்டூன்னு அர்த்தம். சோ half into a square by 2. அப்ப என்ன வருது எனக்கு, a square by 4 னு வருது. அப்போ இந்த ரீஜன் 1 ஓட ஏரியா என்னது, a square by 4. அதே தான் வந்து ரீஜன் 2க்கும். ஏன்னா ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆகுறதுனால ரெண்டுமே வந்து a square by 4 a square by 4 னு வருது. இப்ப ரீஜன் 2 ஓட ஏரியாவும் a square by 4. இது வரைக்கும் புரியுதா? இது வந்து ரீஜன் 1 ஓட ஏரியா. ரீஜன் 1 ஓட ஏரியாவும் a square by 4, ரீஜன் 2 ஓட ஏரியாவும் a square by 4. இப்ப என்ன சொல்றாங்க, சைட்ஸ வந்து டபுள் பண்றோம்னு சொல்றாங்க. டபுள் பண்றோம்னா என்ன ஆகும், ஏன்றது என்னவாயிடும், 2a னு ஆயிடும். கரெக்டா? சோ ஏன்றது என்ன ஆகுது, 2a னு ஆயிடுது. ஆல் சைட்ஸ் வந்து 2a னு ஆயிடுது. கரெக்டா? இப்போ ரீஜன் 3 திருப்பி கண்டுபிடிப்போமா? ரீஜன் 3 என்ன ஆகும், ஆக்சுவலா இதோட ஏரியா என்ன ஆகுது, 2a the whole square னு ஆகும் ஏரியா. இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 2a the whole square. ஃபர்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 square is 4. நெக்ஸ்ட் வேரியபிள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, a square. சோ 4a square ஸ்கொயர் யூனிட்னு வருது. ஓகே, இத வந்து நான் 2 ஹாஃப்ஸா டிவைட் பண்ணா எனக்கு ரீஜன் 3 கிடைச்சிருமா? இப்ப ரீஜன் 3 ஓட நியூ ஏரியா பார்க்கலாம். ரீஜன் 3 இப்ப எனக்கு என்ன வருதுன்னா, டோட்டல் ஏரியா என்னது, 4a square. அத 2 ஹாஃபா பிரிச்சனால by 2. சோ 4ஐயும் 2வையும் கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருது, 2a square னு வருது. இப்ப ரீஜன் 1 and 2 கண்டுபிடிக்கலாம். ரீஜன் 2 ஓடது என்ன வருது, half of 2a square. கரெக்டா? இத வந்து ரெண்டு ஹாஃபா நம்ம பிரிக்கிறோம். சோ 2a squareல பாதி. சோ 2a square by 2. half of 2a square னா half into 2a square. சோ 2 கேன்சல் ஆயிடுது. சோ எனக்கு a square னு வருது. ரீஜன் 1க்கும் இதே தான் வரும் எனக்கு. ரீஜன் 1க்கும் a ஸ்கொயரே தான் வரும். ஓகேவா? அப்ப எனக்கு என்னென்ன வருது இந்த இடத்துல, ரீஜன் 1 வந்து a ஸ்கொயர், ரீஜன் 2 வந்து a ஸ்கொயர், ரீஜன் 3 வந்து 2a ஸ்கொயர்னு வருது. கரெக்டா? ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க அவங்க, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் தி ரீஜியன், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டால் நம்ம ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணா போதும். எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் கேட்டால் அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்க சைடை வந்து 2 டைம்ஸ் வந்து டபுள் பண்ணீங்கன்னா, சைடை வந்து டபுள் பண்ணீங்கன்னா ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். கரெக்டா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்ஸ் சொன்னேன். டைம்ஸ்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த நியூ ஏரியாவையும் ஒரிஜினலா இருந்ததுல அந்த ஏரியாவையும் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாதான் எத்தனை டைம்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். ரீஜன் 1, ரீஜன் 2, ரீஜன் 2, ரீஜன் 3. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் ஏரியா இன் ரீஜன் 1.
ரீஜியன் 1க்கு வந்து எனக்கு என்ன வந்திருக்குது, ரீஜியன் 1க்கு a ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ a ஸ்கொயர் டிவைடட் பை, இதுக்கு முன்னாடி என்ன வந்தது எனக்கு, இதுக்கு முன்னாடி ரீஜியன் 1க்கு வந்து ஐ காட் a ஸ்கொயர் பை 2, ரீஜியன் 1 இல்லையா, ரீஜியன் 1க்கு வந்து a ஸ்கொயர் பை 2ன்னு வந்திருக்கு. கரெக்டா? ரீஜியன் 1 இஸ் நாட் a ஸ்கொயர் பை 2. Region 3 is a square by 2. Region 1 is half of a square by 2, which is a square by 4 னு வந்திருக்கு. கரெக்டா? So divided by a square by 4. Okay? டிவைட் பண்ணணும் நான் அப்பவே சொன்னேன். இப்ப கிடைச்சிருக்கிற நியூ ஏரியா டிவைடட் பை த ஒரிஜினல் ஏரியாவை நம்ம பண்றோம். ஓகே, ஸோ டிவிஷன் இருக்கும் போது என்ன பண்ணணும் நம்ம, யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர் அண்ட் மல்டிப்ளை இட் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர். கரெக்டா? ஸோ ஏ ஸ்கொயர் இன்டூ 4 by a ஸ்கொயர்னு வரும். ஏ ஸ்கொயர் பை 4ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 4 by a ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா, அப்ப எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் ரீஜியன் 1. ரீஜியன் 1ம் ரீஜியன் 2ம் சேம் தான் இல்லையா, ஏன்னா அந்த ஃபிகர் உங்களுக்கு எப்படி டிவைட் ஆயிருக்கு, this is region 1, this is region 2, this is region 3 இல்லையா. இப்ப இதுவும் நம்மளுக்கு சேமா தான் வரும். சோ இதே தான் வந்து increase in area for region 2 க்கும். increase in area for region 2 வந்து இதுவும் வந்து 4 times தான். இப்ப region 3 க்கு பார்க்கலாம். increase in area for region 3. ரீஜியன் 3க்கு இப்ப என்ன வந்திருக்குது நம்மளுக்கு, இன்க்ரீஸ் இன் ஏரியா 2a ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஸோ 2a ஸ்கொயர் டிவைடட் பை ரீஜியன் 3யோட இதுக்கு முன்னாடி வந்த ஏரியா என்ன வந்தது, ரீஜியன் 3க்கு இட் இஸ் a ஸ்கொயர் பை 2 டிவைடட் பை a ஸ்கொயர் பை 2. ஓகே, ஸோ இதோட ரெசிப்ராக்கல் எடுக்கணுமா, 2a ஸ்கொயர் டிவைடட் பை 2 by a ஸ்கொயர்னு வரும். இப்போ இன்டூ இந்த டிவைடட் பைன்ற சைன் என்ன ஆயிடும், இன்டூ சைன்னு மாறிடும். கரெக்டா? ரெசிப்ராக்கல் எடுத்துட்டு சைனை ரெசிப்ராக்கல் எடுத்துட்டு இந்த டிவைடட் பை சைனா மல்டிப்ளைட் பை சைனா மாத்திரணும். இப்போ a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா, அப்ப 2 into 2 இதுவும் வந்து 4 டைம்ஸ்னு வருது. 3 ரீஜியனுக்குமே எவ்வளவு ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கு வந்து ரீசன் என்ன கேட்டிருக்காங்க, ரீசன் என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னா, if side increases by 2 times, the area increases by 4 times. ஓகே, ஒன்னும் இல்ல கான்செப்ட். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 2 ஸ்கொயர்னு வரும். அதனாலதான் அது வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அது வந்து 3 ஸ்கொயர் வந்து 9, அப்ப 9 டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். அதாவது 2 டைம்ஸ்னா 2 ஸ்கொயர் பண்றீங்க கரெக்டா, 3 டைம்ஸ்னா 3 ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6 ஃப்ரம் ஃபிகர் இட் அவுட். லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. Divide a square into 4 parts by drawing 2 perpendicular lines inside the square as shown in the figure. Rearrange the pieces to get squares with a hole inside. You can try this activity by constructing the square using cardboard, a thick chart paper or a similar material. First என்ன பண்ணிக்கணும், ஒரு ஸ்கொயர் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர்ல வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இது வந்து டயகனல் கிடையாது, ஏதாவது ஒரு லைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் வரைஞ்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் லைன்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு இது ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணி அதுல கூட வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி 2 லைன் வரைஞ்சிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா இதை விட பெரிய ஸ்கொயரா வரும், வித் அ ஹோல், அது உள்ள வந்து ஒரு ஹோல் வச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் அன் ஆக்டிவிட்டி தான். ஓகேவா? இப்போ வந்து அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஓகே, ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு செக்மெண்ட்டையும் இத மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு கலர் கொடுத்து நான் வந்து கலர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஒன்னு வந்து பிங்க் கலர், ஒன்னு ஆரஞ்சு கலர், ஒன்னு ப்ளூ, ஒன்னு வந்து கிரீன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து ஒரு பீஸையும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, இங்கே இருந்து நான் ஒரு பீஸையும் எடுத்து நான் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரீன் எடுத்துக்கிறேன். கிரீனை வந்து இப்போ மூவ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஓகேவா? கட் பண்ணிட்டு இதை வந்து எப்படி மூவ் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை மூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிங்க் எடுத்துட்டு வரேன். பிங்க் எடுத்துட்டு வந்து இதையும் வந்து மூவ் பண்றேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு.
இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு வரேன். ஆரஞ்சையும் நான் வந்து ரொட்டேட் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி இதோட நான் ஜெல் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு டர்ன் பண்ணா ஐ வில் கெட் அ பர்ஃபெக்ட் ஒன். ஓகே, லாஸ்ட் வந்து ப்ளூ எடுத்துட்டு வரேன். ப்ளூவையும் வந்து நான் வந்து ரொட்டேட் பண்றேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து 4 இதையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணியாச்சு. மெர்ஜ் பண்ணோடனே எனக்கு நடுவில் வந்து ஒரு ஹோல் வருதா? இந்த ஸ்கொயரை விட ஒரு பெரிய ஸ்கொயர் வருது. இந்த ஸ்கொயரோட ஏரியா பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சிருது. இது வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்ததை விட பெரிய ஷேப்பாக வருது. கரெக்டா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ் தட் கிளியர்? இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரையாங்கிள்ஸ் பற்றி, அந்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், திஸ் இஸ் ஜேன் மேம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் yours mathematically.